முதல் கேள்வியாக நான் கேட்க விரும்புகிறது, எப்படி சார் கடன்லாம் அடைக்கலாம்? கடன் அடைக்கிறது எளிய வழி என்ன? முதல்ல எது கடன் வாங்குறீங்க? நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாத்தியத்துக்குள்ள நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னதுன்னா கடன் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ முந்தின ஜென்ரேஷனில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம அப்பா தாத்தா ஜென்ரேஷனில் கடன் நமக்கு ஈஸியாக கிடைக்கல, யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால அது ஒன் ஆஃப் த ரீசன் கடன் வாங்காமல் இருந்ததுக்கு. இன்றைக்கி கதவை தட்டி கொடுத்துட்டு இருந்தான், முன்னாடி ஃபோனில் கொடுத்துட்டு இருந்தான், இன்றைக்கி மொபைல் ஆப்பில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைச்சிருது. அப்போ நமக்கு என்னென்னா அதே சமயத்தில் நிறைய விதத்தில் ஆசையை தூண்டுறாங்க. ஸோ இதை வாங்கிங்க அதை வாங்கிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பணம் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி பை நவ் பே லேட்டர், பிஎன்பிஎல் அப்படிம்பாங்க. அதாவது மணி இல்லையா, கவலையப்படாதீங்க, நீ வாங்கிக்கப்பா, நாளைக்கு மெதுவாக கொடுத்துக்கலாம், 0 EMI. இப்போ இதில் என்ன கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் நம்ம தான் பே பண்ணணும், கரெக்டாக? அப்போ நான் நெக்ஸ்ட்டு 2 years 3 years 5 years கழிச்சு தான் ஒரு விஷயத்தை நான் அனுபவிக்க முடியும் அப்படின்னா, அதை இன்றைக்கே கடன் வாங்குறதுனால நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னதுன்னா எங்கேருந்து நான் சேமிக்கிறது? ஸோ சேமிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கொஷின் ஆகிடும்.